கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கடவுள் வந்து பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இல்லையா? அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படிங்கிற வசனத்த நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கடவுள் ஆசீர்வதிச்சுட்டாரு, என் ஃப்ரெண்டுக்கு ஆசீர்வதிச்சுட்டாரு, ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிச்சுட்டாரு, ஈசாக்கு ஆசீர்வதித்தாரு, யாக்கோப ஆசீர்வதித்தாரு, தாவீத ஆசீர்வதிச்சாரு, அதே மாரி என்னையும் ஆசீர்வதிக்க போறாரு. அவர ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அதுதான் வசனம் நம்ம கேட்கிறோம். அததான் வந்து நெறைய பேர் வந்து போதிக்கிறாங்க. ஆனா கடவுள் பட்சபாதம் அல்ல அப்படின்னா, எல்லா காரியத்திலும் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. நம்ம நன்மை செய்தோம்னா, தேவன் வந்து எல்லாத்துக்கும் நன்மை கொடுப்பார். தீமை செய்தோம்னா, தேவன் என்ன பண்ணுவாரு, நமக்கு சுத்தி இருக்கிற வேலைய எடுத்து போட்டுருவார். அவ்வளோதான். நமக்கு சுத்தி இருக்கிற வேலைய எடுத்து போட்டார்னா, சாத்தான் உள்ள புகுந்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிருவான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் வந்து ஆசீர்வாதத்த மட்டும் தான் குடுப்பாரு. என் வாழ்க்கையில நான் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேலியை தாண்டி போகிறவர்களா இருக்கிறோம். கடவுள் ஒரு வேலிய போட்டிருக்காரு. நமக்கு நெறைய கட்டளையும், கற்பனைகளும் கைக்கொள்ளுன்னு சொல்லியிருக்காரு. அத கைக்கொள்ள மாட்டேன். நான் வந்து என்னோட இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன். ஆனா எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் வரும்னு சொல்லி நம்ம நெனச்சு கொண்டிருக்கோம். அப்படி நெனச்சோம்னா நம்ம தான் பரிதபிக்கப்பட்டவங்க. அப்போஸ்தலர் 10:34 அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். இத மட்டும் நம்ம புடிச்சுக்குவோம். அடுத்த வசனம். எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம பாவம் பண்றோம். பாவம் நம்மள கடவுள் மன்னிச்சிடுவாரு. நம்மள ஏற்றுக்கொள்வார்ன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா ஏற்றுக்கொள்வாருங்க. ஆனா நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும்ல. பழைய ஏற்பாடு காலத்துல மக்கள் நெறைய பாவங்கள் செய்தார். அப்போ கடவுள் வந்து அப்பப்பவே தண்டனை குடுத்தார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆதாம் ஏவாள எடுத்துக்கங்களேன். ஏவாளும் சாப்பிடுறாங்க, ஆதாமும் சாப்பிடுறாங்க. 2 பேர்த்தையும் கடவுள் வந்து ஏதேன் தோட்டத்த விட்டு விலக்கிட்டார். அதே மாரி வந்து காயின் தன் தம்பிய கொன்ன உடனே அவரையும் சபிச்சு அனுப்பிச்சுறாரு. ஸோ இது எல்லாமே எப்படின்னா, கடவுள் வந்து என்ன பண்றாருன்னா, பட்சபாதம் கிடையாது. நீ பாவம் செய்தன்னா உனக்கு தண்டனை நிச்சயம். அந்த தண்டனையிலேருந்து காப்பாத்திக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு அந்த ஒப்புரவாகணும். தேவனிடத்துல போய் என்ன பண்ணணும், நான் பாவின்னு சொல்லி ஒப்புரவாயிட்டு, அந்த பாவத்த நம்ம மறுபடியும் செய்யக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த பாவத்த மறுபடியும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எப்படின்னா, தேவன் மன்னிச்சுடுவாரு. தேவன் பட்சபாதம் பார்க்க மாட்டாரு. கடைசியில நம்ம மன்னிச்சுக்குவாருன்னு சொல்லி நம்ம நெனச்சு கொண்டே இருக்கிறோம். இல்லையா? நெறைய நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய ஏற்பாடு காலத்துல தான் அந்த மாரி தண்டனை. புதிய ஏற்பாடு காலத்துல கிருபையின் காலத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இப்ப என்ன வேணா செய்யலாம். நீ விசுவாசிச்சா உனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தவறான உபதேசத்துக்குள்ள நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா உண்மையா நீங்க பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு காலத்துல தான் இன்னும் அதிகமான வசனங்கள், வெளிச்சங்கள் இருக்கு. எவனிடத்துல அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அவனிடத்துல அதிகமா கேட்கப்படும். நமக்கு வந்து ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரு சொல்றத நம்ம கேட்கலன்னா, கடவுள் கண்டிப்பா வந்து தண்டிக்க வல்லவரா இருக்காருங்க. அததான் வந்து நீங்க சங்கீதத்துல வாசிச்சீங்கன்னா, சங்கீதம் 119, 118 வாசிச்சீங்கன்னா, உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. அவருடைய பிரமாணங்களை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா, கடவுள் என்ன பண்றாராம்? மிதிச்சு போடுறாராம். இந்த வசனம்லாம் நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம்ல. நம்ம வெறும் ஆசீர்வாதமான வசனத்த படிச்சுட்டு, நமக்கு காதுக்கு இனிய வசனங்கள் கேட்டுட்டு நம்ம ஹாப்பியா இருக்கிறோம். ஆனா, கடவுள் சொல்றாரு, கடவுள் மிதிச்சு போடுவாராம். சாத்தான் மிதிச்சு போடலங்க. கடவுள் மிதிச்சு போடுறாராம். எப்போ நம்ம அந்த பிரமாணங்கள் கைக்கொள்ளாம இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு கடவுள்கிட்ட கேட்கணுங்க. அந்த இருதயத்த கேட்கணும். சும்மா இந்த உலகத்துல வாழ்றோம். நம்ம ஹாப்பியா இருக்கிறோம். நமக்கு தேவைகள்லாம் இருக்கு. நமக்கு நல்லா சம்பளம் வருது. நமக்கு சொத்து இருக்குன்னு நம்ம ஹாப்பியா இருக்கிறோம். ஆனா, இதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு அப்புறம் இன்னொரு உலகம் இருக்கு. நம்ம அங்க போகும்போது நம்ம தேவனோடு இருக்க போறோமா? இல்ல வந்து நரகத்துல வேதனைப்பட போறோமா? கடவுள மிதிச்சாருன்னா எங்க போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். புதிய ஏற்பாடு காலத்திலயும் நம்ம பார்க்கிறோம். அனனியாள், சப்ரியாள் கதையில பார்க்கிறோம் இல்லையா? அவங்க பாருங்களேன், தன்னுடைய சொத்த வித்து அந்த காணியாட்சியை கொண்டு போய் பேதுருவிட்ட குடுக்கும்போது பொய் சொல்றாங்க. கடவுள் வந்து மன்னிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா கடவுள் வந்து தண்டிக்கிற கடவுள். பட்சபாதம் இல்ல அவர்ட்ட. தப்பு செஞ்சா அது நீ தப்பு தான். பரிசுத்த ஆவியிட்ட போய் பொய் சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு எவ்வளோ பொய் சொல்றோம். எதுக்கெடுத்தாலும் பொய். பொய்யெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு அவங்களுடைய சொத்த வித்து தவறான கணக்கு சொன்னதுக்கு, பொய் சொன்னதுக்கு கணவன் மனைவி 2 பேரும் செத்து போறாங்க. நெனச்சு பாருங்களேன். கடவுளுக்காக காணிக்கை கொடுக்க வந்த இடத்துல ஒரு பொய் சொன்னதுனால அங்க குடும்பமே அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம பொய்யெல்லாம் ஒரு பொருட்டாவே என்றதில்ல. இதெல்லாம் சொல்லாம எப்படிங்க வாழ முடியும்? இந்த உலகத்துல பொய் சொல்லாம எப்படி நம்ம உலகத்துல இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மள வந்து ஒரு காரணம் காரியம் சொல்லி நம்ம பாட்டுக்கு ஹாப்பியா இருக்கிறோம். பொய்க்கு பிதா யாரு? சாத்தான். நம்ம பொய் சொன்னோம்னா நம்ம யாருக்கு பிள்ளைகளா மாறிடுறோம்? சாத்தானுடைய பிள்ளைகளா மாறிடுறோம். நம்ம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா? சாத்தானுடைய பிள்ளையா? பொய்யே எப்படின்னா இன்னும் எவ்வளோ கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கோம். வெறும் ஆக்ஷன்ஸ்ல மட்டும் கிடையாதுங்க. நம்ம சிந்தையில நம்ம என்ன மாதிரி தாட்ஸ் திங்க் பண்றோம். நீங்க உட்காந்து எழுதி பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமில்லாத தாட்ஸ் எவ்வளோ என் இருதயத்துல இருக்குன்னு நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா, நம்மளை போல பாவியான மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டான்.
நீங்கள் ஜஸ்ட் எழுதி பாருங்க. நம்ம கடவுள்கிட்ட அதுதான் கேட்கணும். அப்பா, என் சிந்தையில் நான் நிறைய பாவம் செய்கிறேன், அதை எனக்கு கிளென்ஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு உணர்த்துங்க, இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் ஹார்மோன்ஸ், இந்த வயசில் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எனக்கே நான் வந்து ஒரு சமாதானம் பண்ணிக்கொண்டு அந்த பாவத்தில் இருக்கிறேன். ஆனால் வசனம் சொல்வதில்ல, என்னுடைய கட்டளைகளை மீறல்களை மிதிச்சு போடுறேன்னா இன்றைக்கி நான் வசனம் நான் கற்றுருக்கேன். கடவுளே, தயவு செஞ்சு உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு உம்முடைய ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டு அந்த பாவத்திலிருந்து வெளியே வர எனக்கு கிருபை தாங்கன்னு கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் கையை நீட்டி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட, இப்போ கூட நம்ம தயவு செஞ்சு அந்த பாவத்திலேருந்து வெளியே வருவோங்க. பாவத்தை மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் அந்த பாவத்தில் விழாமல் பாவத்திலிருந்து வெளியே வந்து அதை வெறுத்து தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ அந்த வாஞ்சியை நம்ம கடவுள்கிட்ட கேட்போம். அப்போ தான் கடவுள் நம்மளை சுற்றி வேலி அடைத்து போடுவார். அப்படி இல்லைன்னா கடவுள் நம்மளை மிதிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இன்னைக்கு கடவுள் பட்சபாதம் அல்லவர் தான், ஆனால் எல்லாத்துலேயும் அவர் பட்சபாதம் அல்லவர். ஆசீர்வதிக்கவும் தெரியும் கடவுளை, கடவுள் வந்து மிதிக்கவும் தெரியும். அதனால் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம அந்த தேவனுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கடவுளுக்கு உண்மையாய் வாழணும். அதற்காக தான் நம்மளை அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த பாவத்துக்குள்ளே இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம வந்து கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கடவுளே, எங்கள் பாவத்திலேருந்து மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு கடவுளுக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு மற்றவங்களுக்கு நம்ம சாட்சியை வாழ்வோம். அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். நம்மளே இன்னும் பாவம் செஞ்சுட்டு இருந்தோம்னா எப்படி சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? அதனால் இன்னைக்கு நம்ம மாறுவோம், ஒரு கூட்ட ஜனத்தை கடவுளுக்கு ஆயத்தம் பண்ணோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.